முதலமைச்சர் அவர்கள் 2021-22 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையானது முக்கியமாக இந்த நடப்பு நிதியாண்டு, அதாவது 2020-21 நிதியாண்டில் கோவிட்-19 பெருந்தொற்று நோயினால் ஏற்பட்ட தாக்கத்தினாலும் அதன் விளைவுகளை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் அரசு எடுத்தது, நிதி நிலைமையை அது எவ்வாறு தாக்கியது என்பதை விரிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். அதேபோல் அரசு சுகாதாரத்துறையிலும் சரி, பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளது என்பதை விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியானது ஒரு நிலையில் மிகவும் ஒரு தொய்வு நிலையை காணும், ஒரு வீழ்ச்சியை காணும் என்கிற ஒரு ஐயப்பாடு இருந்த போதிலும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளினால் இந்த நிதியாண்டில், அதாவது 2020-21 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால் அது ஏறத்தாழ 2.02% 2.02% பாசிட்டிவ் growth என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டு நீங்கள் மத்திய நிதியமைச்சரின் நிதிநிலை அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். அதில் குறிப்பிட்டது 7.7% வீழ்ச்சி ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது இந்திய அளவில் there will be a negative growth in the current year என்று கணக்கிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அது ஒரு பாசிட்டிவ் growth-ஆக இருக்கும் என்று நாங்கள் எங்கள் துறை, அதாவது புள்ளியியல் துறை கணக்கிட்டு எங்களுக்கு வழங்கியுள்ள புள்ளி விவரங்கள் படி 2.02% ஒட்டுமொத்த வளர்ச்சி இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். முக்கியமாக வேளாண்மை, அதை சார்ந்த துறைகளில் நல்ல வளர்ச்சி இருக்கும் என்று தெரிய வருகிறது, 5% மேல். ஏனைய துறைகளிலும் ஒரு வீழ்ச்சி இல்லாமல் ஏறத்தாழ அதே அளவிற்கு அதே நிலையில் இருக்கும், 1.25%, 1.6% வளர்ச்சி இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. நீங்கள் 2019-20 பார்த்தால் அந்த ஆண்டு வளர்ச்சி கிட்டத்தட்ட 8% இருந்தது. அந்த 8% வளர்ச்சி 2% குறைந்து இந்த ஆண்டு தென்படுகிறது. இதுதான் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த அளவில். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ வருமானம், அரசுக்கு வரக்கூடிய வருவாய் வரிகளின் மூலம் வரக்கூடிய வருமானம் ஏறத்தாழ 18% குறைந்துள்ளது என்கிற ஒரு நிலை உள்ளது. அந்த வருமானம் குறைந்த போதிலும் கோவிட் தொற்று நோய்க்காக, பேண்டமிக்காக எடுக்க வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள், அதை தவிர மூலதன செலவினங்களை தொடர்ந்து குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் ஏற்கனவே ஒரு சில இகானமி மெஷர்ஸ் என்கிற முறையில் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தோம். அதன் பிறகு கூட கூடுதல் செலவு கிட்டத்தட்ட இந்த நிதியாண்டில் வருவாய் கணக்கில் ஒரு 6,000 கோடி, முதலில் கணக்கிடப்பட்டது 2,40,000 கோடி சராசரியாக செலவு இருக்கும் என்று கணக்கிடப்பட்டது. திருத்திய மதிப்பீடுகளில் அது ஏறத்தாழ 2,46,000 கோடி அளவிற்கு செலவு ஏற்படும் என்று
கணக்கிடப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் 6000 கோடி கூடுதல் செலவு, அதேபோல் ஒரு ஏறத்தாழ 2000 கோடி கூடுதல் செலவு மூலதன கணக்கில் ஏற்படும் என்று கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு பக்கம் வருவாய் குறைந்துள்ளது, மற்றொரு பக்கம் செலவுகள் ஓரளவிற்கு கூடுதலாக ஏற்பட்ட காரணத்தினால் வருவாய் பற்றாக்குறை மற்றும் நிதி பற்றாக்குறை இரண்டுமே அதிகரித்துள்ளன. மத்திய அரசு எங்களுக்கு 3%, வழக்கமாக 3% மாநில உற்பத்தியில் 3% நீங்கள் வருவாய் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை வைத்து நீங்கள் கூடுதலாக கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தருகிறார்கள். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி சட்டத்தின் படியும் கூட அந்த 3% வழக்கமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த ஆண்டு சிறப்பு காரணங்களினால் அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த தொகை 3%-லிருந்து 5%, தேசிய நம்ம மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில் 5% வரையில் கடன் வாங்க இயலும் என்கிற ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அது ஏறத்தாழ 95,000 கோடி ரூபாய், 95,000 crores மாநில மொத்த மாநிலம் கடன் வாங்கக்கூடிய அந்த தன்மையானது 95,000 crores, 95,000 கோடி. அந்த அடிப்படையில் இந்த நிதியாண்டை இந்த அரசு சமாளித்துள்ளது. அடுத்த நிதியாண்டில் இந்த 5% என்ற அந்த உச்சவரம்பு 4% குறைக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அடுத்த நிதியாண்டிற்கு அந்த கடன் வாங்கக்கூடிய தன்மையை அந்த அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்த நிதியாண்டில் பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்கிற அடிப்படையில் வரி வசூலில் அதிகரிப்பு ஏற்படும் என்கிற ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில், மேலும் இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்ட ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து அதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இடைக்கால வரவு செலவு திட்டம் என்கிற பொருள் என்னவென்றால், நடப்பு திட்டங்களுக்கு, புதிய திட்டங்கள் அல்லாமல் நடப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு. இரண்டாவதாக, எந்த ஒரு புது வரியும் விதிக்காமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய வரி விகிதங்களில் வருவாயின் கணக்கெடுப்பு, இந்த 2 கணக்கெடுப்பும் செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அடுத்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது, இடைக்கால நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வோட் ஆன் அக்கவுண்ட் என்று கூறப்படும், அதாவது உடனடி செலவுகளுக்காக நிதி கோர உள்ளோம். அது ஏறத்தாழ ஒரு ஒட்டுமொத்தமாக 60%, கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு தேவையான அந்த செலவினத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த வோட் ஆன் அக்கவுண்ட் பெறப்பட உள்ளோம். அதற்கு தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கான சட்ட மசோதாவை வைத்துள்ளார், அவை முன் வைத்துள்ளார். இதுதான் ஒரு மேலோட்டமான ஒரு காட்சி. மேற்கொண்டு ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஐ டேக் क्वेश्चंस. மாநிலத்தினுடைய கடன் அளவுங்கிறது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் இயர் 4.5 lakh crore, நெக்ஸ்ட் இயர் வந்து அது 5 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி இயர் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது. எப்போ கட்டுக்குள்ள வரும்? அதாவது இது வந்து நீங்கள் நம்ம கடனுங்கிறோடைய அளவு வந்து வளரும், அதே நேரத்தில் பொருளாதாரமும் வளரும். ஸோ நீங்கள் வந்து கணக்கீடு பண்ணுறது வந்து அந்த ஒரு 5 லட்சம் கோடியாக வளர்ந்துருச்சு, இப்போது ஒரு டைமில் 1 லட்சம் கோடியாக வளர்ந்துருச்சு நீங்கள் கணக்கீடு பண்ணிங்கன்னா, அதே நேரத்தில் நம்ம பொருளாதாரம் ஒட்டுமொத்த ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்டும் வளர்ந்துட்டே வருது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்டும் அது வளர்ந்துட்டு வரும்போது
அந்த சதவீதம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ முன்னால் இருந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் கூட இல்லை, போன நிதி கமிஷன் 14வது நிதி கமிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து 25% நீங்கள் கட்டுப்படுத்தணும், உங்கள் கடன் விகிதாச்சாரத்தை 25%க்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. இப்போ 15th ஃபைனான்ஸ் கமிஷன் இந்த கணக்கீடெல்லாம் செஞ்சு அவங்க வந்து ஒரு புது அந்த பட்ஜெட் ஸ்பீச்சிலேயே குறிப்பிட்டிருக்கோம், அந்த ஒரு லிமிட்ஸ், புது லிமிட்ஸ் சொல்கிறாங்க. 28-29% வரைக்கும் நீங்கள் போகலான்னு ஒரு குறியீடு சொல்கிறாங்க. இப்போ மாநிலத்தின் மொத்த கடன் அளவு ஆனது அந்த குறியீட்டிற்குள் தான் இருக்கிறது, அதை தாண்டி போகலை, அதுக்குள்ளேயே தான் இருக்கு. ரெண்டாவது வந்து முக்கியமானது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக கடன் வாங்கிறது வந்து ஜிடிபி மாநில உற்பத்தியின் ஒரு பகுதி 3% அந்த கணக்கீட்டில் தான் வாங்கிட்டு இருக்கோம், அதையும் தாண்டலை. ஸோ மத்திய அரசு ஏன்னா இப்போ வந்து மாநில அரசு கடன் வாங்கினோம்னா ஆர்டிகிள் 290 கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் 290 கீழே மத்திய அரசின் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் கடன் வாங்க முடியும், நாங்களாக போய் கடன் வாங்க முடியாது. அவங்க வந்து ஒரு லிமிட் செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லிமிட்குள்ளே தான் இருக்கும், அந்த வரம்பை நாங்கள் இன்னும் மீறலை, அந்த வரம்புக்குள்ளே தான் இருக்கும். 15வது நிதிக்குழு என்ன வரம்பு சொல்கிறதோ அந்த வரம்புக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ரெண்டும் அந்த வரம்பு இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரீச் பண்ணதே இல்லை. சில மாநிலங்கள் இருக்காங்க, அந்த வரம்புக்கு மேலே கடன் வாங்கின மாநிலங்களும் இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த கடனை வாங்கி எப்பேற்பட்ட செலவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன, அதனால் மாநிலத்தின் வளர்ச்சி தொடர்ந்து இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். வளர்ச்சி தொடர்ந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். வளர்ச்சி இல்லைன்னா பிரச்சனை. பெட்ரோல் டீசல் பொருட்கள் மீது விலை வந்து ஏறிக்கே இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ஆண்டுகள் வந்து இதன் மூலமாக வருவாயை பெருக்க அரசு திட்டமிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி போட்டீங்க. வருங்காலங்களிலும் வாட் போன்ற வரிகள் வந்து கூடுதலாக அதிகமாக விற்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, அதாவது நீங்கள் 2 முக்கியமான பாயிண்ட் நீங்கள் பார்க்கணுங்க. பெட்ரோல் டீசல் எல்லா வரிகளும் நாங்கள் வந்து கூடுதலாக போடுறோன்னு எங்கேயும் சொல்லலை. ஏன்னா இது இடைக்கால நிதி. ஒரு நிமிஷம், லெட் மீ கிளாரிஃபை. அவர் சொன்னது எந்த லைன்? எரிபொருள் மீதான விற்பனை வரி அடுத்த 2 ஆண்டுகளில் கணிசமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மது விற்பனை மீதான வரி வருவாய் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நிமிஷம், அது நீங்கள் அப்படி கணக்கெடுக்கக்கூடாது. உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னா நாங்கள் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலைங்க. ஓகே, அதாவது அந்த ஒவ்வொரு அந்த டேக்ஸ், அது அந்த மிட் டேர்ம் ஃபிஸ்கல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. டேக்ஸை நாங்கள் ஏற்றலை, சரிங்களா? இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு மே மாதம் 3rd மே ஐ திங்க் 3rd மே 2020 அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த தமிழ்நாட்டில் அந்த வேட் முன்னால் எப்படி போட்டுட்டு இருந்தோமோ அந்த பெட்ரோல் டீசலில் அதை மாற்றி அமைச்சோம். முன்னால் வந்து ஒரு ஃப்ளாட் ரேட்டு 25% டீசல், ஐ திங்க் 30% பெட்ரோல்னு ரேட் இருந்தது. அதை மாற்றி ஒரு பகுதி வந்து ஒரு ருபீஸ் இத்தனை ரூபா, பெட்ரோலுக்கு இத்தனை ரூபா, டீசலுக்கு இத்தனை ரூபா, அது போக 12% ஒரு 10% டேக்ஸ்ன்னு போட்டோம். இதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன? விலை உயர்றச்சு 30% உயர்ந்துட்டே போகும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் நிறையா வரும், மக்கள் மீதும் அந்த பளு ஜாஸ்தி ஆகும், அந்த பேர்டன், டேக்ஸ் பேர்டன் ஜாஸ்தி ஆகும். இப்போ 10 ரூபா விற்குதுன்னா அதில் 30%னா 13 ரூபா டேக்ஸ் வரும். அதுவே நீங்கள் வந்து அந்த 3 ரூபாவை நீங்கள் வந்து மாற்றி அமைச்சு 2 ரூபாவே இருக்கும். அந்த 1% மொத்தம் 10% மாற்றுறோம்னா பெட்ரோலோட அடிப்படை விலை 15 ரூபா ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? 2 ரூபா அப்படியே இருக்கும் டேக்ஸு, 17 ரூபா. அப்புறம் இந்த இன்னொரு டேக்ஸ் வந்து 1.5 ரூபாவாக மாறும். அதாவது இந்த 1 ரூபா டேக்ஸுங்கிறது 15 ரூபாயில் 1.5 ரூபாவாக மாறும் 10%னா. ஸோ 3.5 ரூபாவாக இன்க்ரீஸ் ஆகி 15 ரூபா இருக்கிறச்சு 18 ரூபா 50 காசு ஆகும் அந்த பெட்ரோலோட விலை. இதுவே அந்த 30% இருந்திருந்தால் உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த டேக்ஸு அது என்டையர் 15 ரூபாயில்
30% வந்துடும். That works out to what? 4 rupees 50 paisa. ஸோ 19 ரூபாய் 50 காசாக வரும் டேக்ஸ். ஸோ அந்த முறையில் தமிழ்நாட்டில் நம்ம அந்த டேக்ஸ் முறையை மே மாதம் சென்ற ஆண்டு மே மாதம் இதே காரணத்துக்காக. இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. விலை குறைஞ்சு போகும்போது மாநிலத்தினுடைய வருவாயும் ப்ரொடெக்ட் ஆகும். அதனால அந்த 10 ரூபாவா இருக்கிற அந்த விலை வந்து 8 ரூபாவா குறைஞ்சதுன்னா இல்லை 5 ரூபாவா குறைஞ்சதுன்னா அதே 2 ரூபாய் நாங்கள் வட்டி டேக்ஸ் வாங்குவோம். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் விலை குறையறச்சே வருமானம் குறையாது. ஆனால் விலை ஏறுறச்சே மக்கள் மீது ஏற்படக்கூடிய ஒரு அந்த டாக்ஸினுடைய பேர்டன் கூடுதலாக போகாது, இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு காரணம் மாநிலத்தினுடைய வரி விதிப்பு அல்ல. மாநிலத்தினுடைய வரி விதிப்பு அல்ல. அது நீங்க there is one report I will refer you to. சென்ற ஆண்டு அதே மே மாதம் நாங்க இந்த மாற்றி அமைச்ச பிறகு மத்திய அரசு வந்து அவங்களுடைய டாக்ஸை கணிசமாக உயர்த்தினாங்க. மே 2020 அவங்களுடைய டாக்ஸ் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக போச்சு. அவங்க ரெண்டு பண்ணாங்க. ஏற்கனவே இருந்த டாக்ஸஸை குறைச்சிட்டு they increase the tax. ஒன்று. ரெண்டாவது அதாவது யூனியன் எக்ஸைஸ் டியூட்டின்னு போட்டதை மாற்றி செஸ்ன்னு போட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா மாநிலங்களுக்கு வரக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய வருமானமும் குறைஞ்சி போச்சு. அது ஏற்கனவே அந்த பட்ஜெட் ஸ்பீச்லேயும் சொல்லியிருக்கோம். அந்த பாயிண்ட் பட்ஜெட் ஸ்பீச்லேயும் சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தட் ரிப்போர்ட் இஸ் தேர். அந்த ரிப்போர்ட்லேருந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதாவது அவங்க டாக்ஸ் ஆனது 20 ரூபாவாக இருந்தது 30 ரூபாவா மேலே போச்சு. எங்களுது அப்படியே இருந்துச்சு. இல்லை அதை காட்டிலும் கொஞ்சம் குறைவாகவே வருது. இல்லை அதாவது அது என் முடிவு இல்லைங்க. அதனால நான் அதுக்கு சொல்ல எதுவும் அந்த விவரம் நான் சொல்ல தயாராக இல்லை. பட் ஆல் த டைம் சேயிங் இஸ் மாநிலத்துடைய வரி விதிப்புனால இந்த ப்ரைஸு உயர்றதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து டாக்ஸை ஆக்சுவலாக மக்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் சென்ற ஆண்டு மே மாதம் மாற்றி அமைச்சோம்.